இங்க பாருடா செல்வா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, நான் இதுக்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். என் குடும்பத்துக்கு இவள மாதிரி ஒரு கேடு கட்டவ மருமகளா? முடியாது முடியாது, முடியவே முடியாது. நீங்க தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கம்மா. வீணா என் கோபத்தை கிளப்பாதீங்க. இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி, இவ தான் உங்களுக்கு மருமகளும் கூட. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். ஓ, நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா செல்வா? அது சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, இவ ஒரு காலம் என் வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. இந்த கேடு கட்டவ என் வீட்டுக்கு எனக்கு மருமகளா? ச்சே, கேட்கும் போதே ஒரு வெறுப்பா இருக்கு. நீங்க ரொம்ப பேசுறீங்க. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க. நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. வேணாம் வேணாம் செல்வா, என்னால உங்களுக்குள்ள சண்டை எதுவும் வேண்டாம். ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. இதுக்கு தான் நான் வேணாம்னு சொன்னேன். அடச்சி, நிறுத்து. நல்லா நடிக்கிறேன். நீலி கண்ணீர் விட்டுட்டு நடிச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஊரை விட்டு போறேன்னு நீ ஏமாத்தி என் கழுத்து அறுத்துட்டல நீனு. சரி, ஊரை விட்டு தான் போய் தொலைலையே, இந்த உலகத்தை விட்டு போனேன். நான் நேற்று நைட்டே உனக்கு சொன்னேன்ல, செத்து தொலைஞ்சிருந்தேனா இந்நேரம் நானும் என் குடும்பமும் நிம்மதியா இருந்திருப்போம். இப்படி உயிரோட இருந்து என் குடும்பத்துக்கு ஏழ்றையா வந்து சேர்ந்திருக்கிய கேடுகட்ட ஜென்மமே. இந்த பெத்துட்டு ஏன்னு பாக்குறேன். எனக்கு அம்மாவாயிட்டேன்னு தான் உன்னை சும்மா விடுறேன். இல்ல உங்களுக்கு ஏன் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாத்துக்க. போயிடு. இதுக்கு மேலே நீ எதனா பேசுன, நான் உனக்கு பையனே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஓ, நீ தாண்டா அடிக்க கூடாது. உன்னை பெத்துட்டா, அதனால நீ கையை நீட்டக்கூடாது. அது தப்பு. நான் அடிக்கலாம்ல, அதான் அடிச்சுட்டேன். இந்த கேடு கட்டவனுக்காக அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து என்ன அவமரியாதை பண்றீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நிறுத்து. நீயும் ஒரு பொம்பளையா? நீயும் ஒரு பொம்பளை தானே? இந்த அளவுக்கு நம்ம பேசுறோமே, அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு மனசு வலிக்கும்னு உனக்கு புரியாது. இல்ல என்ன ஆளாளுக்கு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? என்ன உங்களையும் சேர்த்து மயக்கிட்டாளா? என்னங்க இப்ப எதுக்கு சும்மா சும்மா கையை நீட்டிட்டு இருக்கீங்க? வேண்டாம், நான் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இப்ப மட்டும் நீ மனுஷியா இருக்கிறத உனக்கு நினைப்பா? நீ என்னைக்கும் மிருகமா மாறிட்ட. அப்படி மாறினதுனால்தான் இப்படி பேசிக்கிட்டு திரியிற. ஆமா, நீ எல்லாம் பொம்பளை ஜென்மமாடி. என்னடி ஜென்மம் நீ எல்லாம்? இல்ல, உங்களுக்குலாம் புத்தி இருக்கா இல்லையா? ஒரு கேடு கட்டவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவ கெட்டு போனவ. அவ எப்படி நம்ம பிள்ளைக்கு? ச்சே, இது உங்களுக்காக புரியுதா இல்லையா? நான் அவன் நல்லதுக்கு தான் பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க பாருடி, நீ மிருகமானது மட்டும் இல்லாம என்னையும் மிருகமாக்கிடாத. பார்த்து வார்த்தைகளை அடக்கி பேசு. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அவளும் நமக்கு ஒரு பொண்ணு மாதிரிதான். அதனால வார்த்தைகளை அடக்கி பேசு. இன்னொரு தடவை அந்த பொண்ணை பத்தி நீ எதனா பேசுன, மறுபடியும் கண்ணம் பழுத்துறோம், பாத்துக்க. என்னது ஏன் பொண்ணு மாதிரியா? என் பொண்ணு கூட இவளை, இந்த கேடு கட்டவளை கொண்டு வந்து சேர்க்குறீங்களா? என் பொண்ணு இவளும் ஒண்ணா? என்ன பேசுறீங்க நீங்க? என் பொண்ணோட ஒழுக்கத்துக்கு இவளாம் கால் தூசு கூட வரமாட்டா. இவ ஒழுக்க கேடு கட்டவ. என்ன சொன்ன? உன் பொண்ணு நல்லவா, இந்த புள்ள கெட்டவளா? நல்லவதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ள வாங்கிட்டு வந்தாலாம். வேணாண்டி, என்ன பேச வைக்காத. நம்ம சபையில இருக்கிறவங்கிறத மறந்துடாத. நான் மனுஷனா பேசணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு சுயநலவாதியா பேசிட்டு இருக்க, பாத்துக்க. அடச்சே, இந்த கேடு கட்டவளுக்காகவும் இந்த ஒழுக்கம் கெட்டவளுக்காகவும் நம்ம பொண்ணை விட்டு கொடுத்து பேசுறீங்க நீங்க. நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? என் பிள்ளையோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறேன். என் பிள்ளைக்கு இவ பொண்டாட்டியா வரக்கூடாது. நமக்கு இவ மருமகளா வேண்டவே வேண்டாம். என் வீட்டுக்கு இவ ஒரு காலம் வந்துடக்கூடாது. ரொம்ப பேசுறீங்க, பார்த்து வாயை அடக்கி பேசுங்க. வயசுல பெரியவங்கன்றதுனாலையும் என் நண்பனோட அம்மாங்கிறதுனாலையும் தான் சும்மா நிக்கிறேன். இல்ல நடக்கிறதே வேற, பார்த்துக்கோங்க. ஆமாப்பா, நீ ஏன் பேச மாட்டேன்? ஏன்னா இந்த மாதிரி வேலை பார்த்து விட்டவனே நீ தானே. நீ மட்டும் இவளை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்த என் புள்ள வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும், நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும். இப்படி ஒரு கேடு கட்டவனை கூட்டிட்டு வந்து விட்டுட்டல, நான் உன்னை மறக்க மாட்டேன்டா. உன்னை மறக்கவே மாட்டேன். உன்னை சும்மாவும் விட மாட்டேன், பாத்துக்க. என்னம்மா மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க, எங்க கிட்ட வேணாம்.
தேவையில்லாதது பேசி வாங்கி கட்டிட்டு போயிடாதீங்க. இப்போவும் நாங்கள் எல்லாரும் உங்கள் வயசுக்கு மரியாதையும் என் நண்பனோட அம்மாங்கிறதுனாலே தான் அமைதியாக இருக்கும். அந்த மரியாதையை காப்பாற்றிக்கோங்க. கேட்டுக்கிட்டியாடா? ஃப்ரெண்டுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு நீ. அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டியா? உன்னோட அம்மானு கூட பார்க்காம எவ்வளவு தரகுறவா என்ன பேசுறானுங்க பாத்தியா இல்லையா? அவனுங்களா இருக்க போய் பேச மட்டும் செஞ்சுட்டு இருக்கானுங்க. நான் அவனுங்க இடத்துல இருந்திருந்தேன், உங்க கொள்ளவரிய பிடிச்சி நறுக்கியிருப்பேன். அது சரிடா. இந்த மேனாமினிக்கு என்ன சொக்குப்படி போட்டான்னு தெரியல. இந்த நாய்க்காக என்ன கை ஊங்குறல்ல, உங்க அப்பங்காரன் என்ன அடிக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்களாம் சும்மா இருக்கீங்கல்ல? பார்த்துக்கிறேன்டா. அவ எப்படி என் வீட்டுக்கு மருமகளா வரான்னு நானும் பார்க்கறேன். பார்க்க தானே போறீங்க? இவ தான் என் பொண்டாட்டி. உங்களுக்கு மருமகளும் அவ தான். நம்ம வீட்டு மருமகளே இவ தான். அதை நீங்களும் பார்ப்பீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. விட மாட்டேன்டா. என் வீட்டுக்கு மருமகளா வர விடவே மாட்டேன். என்ன மீறி இவ எப்படி வரான்னு நானும் பார்த்துடுறேன். இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இப்ப பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். செல்வா, செல்வா, என்னடா இதெல்லாம்? நீ அமைதியா இரு. இதுக்கு மேலேயும் நான் பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன் சரியா வராது. அதான் என்ன மன்னிச்சிருடி. ஒன்றாக சேர்த்து உன்னோடு இன்று நான் வாழ நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி. ஏய் செல்வா, என்னடா பண்ற? பார்த்தா தெரியலமா, என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டுறேன். புரியல? உங்க மருமகளுக்கு என் கையால தாலி கட்டுறேன். ஷபாஸ் செல்வா, சூப்பரா பண்ணு. இதுதான் சரியும் கூட. இவளுக்கு செருப்படியும் கூட. என்ன பாக்குறீங்க? எது முடியாதுன்னு சொன்னீங்களோ, இதோ முடிச்சு காமிச்சிட்டேன். இவ தான் என் பொண்டாட்டி, உங்க மருமக. பாத்துக்கோங்க. ரொம்ப தப்பு பண்ற செல்வா. ரொம்ப 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 தப்பு பண்ணிட்டேன். பாத்துக்க. நான் கரெக்டாக தாம்மா இருக்கேன். நீங்க தான் கொஞ்ச நாளா தப்பான பாதையில போயிட்டு இருக்கீங்க. நீங்க போற பாதை சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியும். திரும்பி வந்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. திரும்பி வந்துருங்க. அவ கிடக்குறாடா, அவ பைத்தியக்காரியாவே மாறிட்டா. அவளை தூக்கி குப்பையில போடு. நீ என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வா, நம்ம போவோம். அவ வரக்கூடாது. இவன் என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. நான் மிதிக்கவும் விட மாட்டேன். என் பிள்ளைய மயக்கி அவனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டல, நீ எப்படி வாழ்றன்னு பாருடி. இனிதாண்டி உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்த்துக்கிட்டே இரு. அவ கிடக்குறாடா, அவ சொல்லிட்டான்னு நீ யோசிச்சுட்டு இருக்காத. நீ என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. அம்மா மருமகளே, நீ சந்தோஷமா வாமா, நாங்க இருக்கோம். புரியுதா? வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல செல்வா, நான் வரல. என்னடி அம்மா பேசுனதை நினைச்சு பயப்படுறியா என்ன? இங்க பாருமா மருமகளே, அவெல்லாம் ஒரு ஆளு. நீ அவளை பத்திலாம் நினைச்சு கவலைப்படாத. நாங்க இருக்கோம்ல, எங்களை நம்பி நீ வாமா. இல்ல மாமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை எதிர்த்து பேசுறேன்னு எனக்கு தப்பா நினைக்காதீங்க மாமா. நான் இப்ப வந்தா சரியா வராது மாமா. என்னடி எதுக்குடி அப்படி சொல்ற? உனக்கு எங்க அம்மா பார்த்து பயமா இருக்கா என்ன? நான் இருக்கேன்டி, நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். என்ன நம்பி வாடி. சே, நான் பயப்படலாம் இல்லடா பொறுக்கி. எனக்கு தெரியும் நீ என்ன நல்லா பார்த்துப்பேன்னு. அதை விட மாமாவும் இருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். மாமாவும் என்ன நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் ஏன் வர மாட்டேன் தெரியுமா? ஏண்டி ஏன் சிட்டரும்பு? நான் உன் விருப்பம் இல்லாம தாலி கட்டிட்டேனா? என்ன மன்னிச்சிருடி. என் சுச்சுவேஷன் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சே, அப்படிலாம் இல்லடா பொறுக்கி. நீ கணக்கில் தாலி கட்டினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. நான் உன் மனைவி ஆனதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் உன் கூட இப்ப நம்ம வீட்டுக்கு வரலடா. அதான் ஏண்டி ஏன் வர மாட்டல? இங்க பாருடா பொறுக்கி,
நான் இப்போ வந்தா நல்லா இருக்காது. அத்தை மனசு மாறணும். அத்தை மனசு மாறி அவங்க நம்மளை கூப்பிடணும். நான் அவங்க மருமகளை ஏற்றுக்கணும். மாமா மருமகளே அவங்க என்னை கூப்பிட நான் நம்ம வீட்டுக்கு வரணும்டா. அதானே ஒரு நல்ல மருமகளுக்கு அழகு. இங்க பாருமா மருமகளே, நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா அவ இந்த ஜென்மத்துல மாறிக்க மாட்டாமா. நீ சொன்னா கேளு. நீ இப்ப செல்வா கூட வாமா. இல்லை மாமா, அது சரியா வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் டெய்லியும் அத்தை முகத்துல தான் முடிச்சாகணும். அத்தை ஒரு நாளும் என்னை விரோதியா பார்த்தா எப்படி மாமா? என்ன அவங்க அடிக்கட்டும் திட்டட்டும் என்ன வேணா பண்ணட்டும் மாமா. ஆனா என்னை விரோதியாவே பார்த்தா நல்லா இருக்குமா? அவங்க வீட்டு மருமகன்னு சொல்லி என்ன அவங்க நினைக்கணும்ல. அப்பதானே மாமா எனக்கும் நல்லது. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அம்மா மாற மாட்டாங்கடி. அவங்க புத்தி எங்களுக்கு இப்பதான் புரியுது. நீ சொன்னா கேளுடி, என் கூட வாடி. இல்லடா பொறுக்கி, நீ என்ன புரிஞ்சுக்க. அத்தை என்ன மருமகன் என்னைக்கு ஒத்துக்கிறாங்களோ, என்னைக்கு ஏத்துக்கிறாங்களோ, அன்னைக்கு நான் மனைவியாவும் நம்ம வீட்டு மருமகளாவும் நான் வரேன்டா. இப்ப நான் வந்தா சரியா வராது. அவங்க என்ன திட்டிடுவாங்களோ, என்ன அடிச்சிடுவாங்களோ, என்ன மிரட்டிடுவாங்களோன்னு நான் எதுக்கும் பயப்படல. என் புருஷன் நீ இருக்கும்போது நான் எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படணும்? நான் எதுக்காகவும் பயப்படலடா. ஆனா அத்தையோட சம்மதத்தோட வரணும்னு நினைக்கிறேன். தப்பாடா பொறுக்கி? சரியா சொன்னம்மா மருமகளே. நானும் கொஞ்சம் யோசிக்காம விட்டுட்டேன். அவ சம்மதம் இருந்தாதான் நல்லது இல்ல. சரிம்மா, நீ கொஞ்ச நாளைக்கு கார்த்திக் வீட்டிலே இரு. நாங்க எப்படியாவது அவ மனசை மாத்தி உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு வழியை பார்க்குறோம். சரியா செல்வா? சொல்லுங்கப்பா. மருமக இங்க கார்த்திக் வீட்டிலே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அம்மா கிட்ட பேசி ஒரு வழிக்கு கொண்டு வருவோம். அப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரியா? சரி விடுங்க. ஐஷா சொல்றதும் ஒரு வகையில கரெக்டு தானே. அவ சொல்றதும் நம்ம ஏத்துக்கணும்ல. அவங்க சம்மதம் சொன்னாதானே இவ்வளவு அங்க வந்து நிம்மதியா வாழ முடியும். ஆமாப்பா, அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ சொல்றது உண்மைதானே. உங்க எல்லாரோட சம்மதம் இருந்தா தானே அவளால அங்க வந்து நிம்மதியா வாழ முடியும். அது மட்டும் இல்ல, ஐஷா சொன்னா பாருங்க, தூங்கி எழுந்திருச்சா இவ அவங்க முகத்திலையும் அவங்க இவ முகத்திலையும் முழிச்சுதானே ஆகணும். ஒரு நாளும் வெறுப்போடவே முழிச்சா எப்படி? அந்த நாள் எப்படி போகும்? அப்ப எப்படி அவங்களுக்கு ஐஷு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்? அதனால அவங்க சம்மதம் சொல்லட்டும். அதுக்கப்புறமா நீங்க எங்க வீட்டு பொண்ணு ஐஷுவை உங்க வீட்டு மருமகளா கூட்டிட்டு போங்க. ஆமாங்கண்ணா, எல்லாரும் சொல்றது கரெக்டு தானேண்ணா. உங்களுக்கே தெரியும் நாங்க சொல்லணும்ன்றது இல்லை. ஐஷு சொல்ற மாதிரி அவங்களோட சம்மதமும் வாங்கிடுங்க. அப்புறமா நீங்க கூட்டிட்டு போங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். நானும் யோசிக்காம முடிவெடுக்க பார்த்தேன். நமக்கெல்லாம் வராத அறிவு என் மருமகளுக்கு இருந்திருக்கு. அதுவும் கரெக்டு தான். சீக்கிரத்துல என் வீட்டு அம்மாவை மனசை மாத்தி என் மருமகளை நான் கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் என் மருமகளை உங்க வீட்டில் வச்சுக்கோங்க. அவ எங்க வீட்டு தங்கம், பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்க பார்த்துப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் எங்க மருமகளை பார்த்துக்கோங்கன்னு சொல்றது எங்க கடமை இல்லை. நல்லபடியா பார்த்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் எங்க மருமகளை வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம். சரி, நானும் கிளம்புறேன். என் வீட்டு அம்மா வேற கோவத்தில் போயிருக்கா. அவள் என்ன பண்ண போறா ஏது பண்ண போறான்னு தெரியல. நான் தான் போய் அவளை சமாளிக்கணும். சரிங்க, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. சரிடா செல்வா, இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ கொஞ்ச நேரம் மருமக கூட இருந்து பேசிட்டு பொறுமையா வா. நான் போய் உங்க அம்மாவை என்னன்னு பார்க்குறேன். போயிட்டு வரேன். சரிங்கப்பா, பார்த்து பத்திரம். அம்மாவை பேசுங்க. அம்மா கிட்ட ஏதாவது பேசி சமாளிங்கப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ மருமகளை பார்த்துக்க. நான் கிளம்புறேன். சரியா? சரிங்கப்பா. எப்பா கார்த்திக், அருண், அரவிந்த், உங்க ஃப்ரெண்டுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சு. சீக்கிரம் அவங்க சேர்ந்து வாழணும். அதுக்கு உங்களோட உதவியும் தேவை. கொஞ்சம் நீங்களும் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். நான் என் வீட்டம்மாவை எப்படியாவது சமாளிக்க பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்களாம் என் மருமகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் சீக்கிரத்தில் என் மருமகளை கூப்பிட்டுக்கிறேன். ஐயோ பா, இது நீங்க சொல்லணுமா என்ன? ஐஷு எங்க வீட்டு பொண்ணுப்பா. அவளை எப்படி பார்த்துப்போன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்லணுமா என்ன? நான் சொல்ல வேண்டியது இல்லை தான். நீங்கள் நல்லாவே பார்த்துப்பீங்க. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் தானப்பா பார்த்துட்டு இருந்தீங்க. இருந்தாலும் இப்போ அவள் எங்கள் வீட்டு மருமக. அதுக்காக சொல்கிறேன்ப்பா, பார்த்துக்கோ. நான் என் வீட்டு அம்மாவை எவ்வளோ சீக்கிரம் சமாளிக்க முடியுமோ சமாளித்து அவளோட சம்மதத்தை வாங்கிட்டு என் மருமகளையும் மகனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீங்க அம்மாவை சமாதானப்படுத்துங்க. எப்படியாவது பேசி சம்மதம் வாங்குங்க. ஐஷு நம்ம வீட்டுக்கு வந்து நல்லபடியாக வாழணும்ப்பா. அது உங்கள் கையில் தான்ப்பா இருக்கு. பார்த்துக்கோங்கப்பா. கவலைப்படாதப்பா கார்த்திக். என் மருமக எவ்வளோ சீக்கிரம் என் வீட்டுக்கு வரணுமோ வந்துருவா. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிங்கப்பா. அழாதடி. இனிமேல் எதுக்கடி அழற? என் பொண்டாட்டிடி நீ. இனிமேல் உன் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. அழாதடி, கண்ணத்தோட. சரிடி, நம்ம வீட்டுக்கு தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன பிளான் அடி?
டேய் பொறுக்கி உன்ன இல்லம்மா தப்பா எடுத்துக்காத. கல்யாணம் ஆயிருக்கே, அடுத்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி யோசிக்கணும்ல, அதுதான் அப்படி கேட்டேன். அதெல்லாம் அத்தை சம்மதிச்ச பிறகுதான். அது வரைக்கும் நீங்க உங்க வீட்ல இருங்க, நான் இங்க இருக்கேன். போங்க. என்னடி இப்படி சொல்லிட்டேன்? இப்படிதான் இனிமே. போடா பொறுக்கி, கிளம்பு கிளம்பு. டேய் மச்சான், என்னடா இது? இந்த ட்விஸ்ட நாங்க எதிர்பார்க்கலையடா. நம்ம வச்சுதான் ட்விஸ்ட்னு நினைச்சோம். ஐஷு நமக்கும் மேல வச்சுட்டாலே. ஏண்டி அனன்யா, சொல்லுடி அக்கா. இல்ல செல்வண்ண தாலி கட்டினதை பார்த்தா எதாச்சா நடந்த மாதிரியா இருக்கு. உனக்கு வந்த அதே டவுட் தாண்டி அக்கா எனக்கும். கொஞ்சம் அங்க நோட் பண்ணியா? எல்லா மூஞ்சில சிரிப்பை பத்தியா? பெட்ரூம் லைட்டு பளிச்சுன்னு எரியுது. இதுங்க மூணும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்ணியிருக்குங்க. ஆமா ஆமா, அதுல டவுட்டே இல்லை. என்னமோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்குங்க, என்னன்னு தெரியல. வச்சுக்கலாம், தனியா கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம். டேய் மச்சான், எதனா பண்ணுங்கடா. பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கேடா. டேய், எங்களால முடிஞ்சது இதுதான். இதுக்கப்புறம் நீ தான்டா யோசிக்கணும். யோசிடா. சரி சரி, பொண்ணும் அப்படியே கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டுமே, நம்மளாம் கிளம்பலாமே. என்ன கிளம்பலாமா? இனிமே தனியா பேசி என்ன பண்ண? அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே. போங்கடா. சரி சரி மாப்பிள்ள சார், இப்படி கோவப்பட்ட எப்படி? சரி சரி, நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட எதனா பேச வேண்டியது இருக்கும். என்ன பண்ண, பேச மட்டும்தான் முடியும். நீங்க பேசுங்க, நாங்களாம் வெளிநடப்பு செய்கிறோம். என்ன கிளம்பலாமா நம்ம? வாங்க வாங்க. அடி பொண்டாட்டி வாடி, நம்ம முதல்ல போவோம். என்னடி என்ன லுக்கு? இல்ல, என்ன இங்க நடக்குதுன்னு யோசிக்கிறேன். ஐயோ மேம், நீ வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா வா. இல்ல இல்லடி பொண்ணுக்குட்டி, நம்ம இது கார்த்திக் ஏதோ வேலை சொன்னானே. டே கார்த்திக், நீ என்னமோ வேலை இருக்குன்னு சொன்னல, வா நம்ம போய் பார்ப்போம். மாமா, அவர்கிட்டயும் நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு மாமா. மாமா, கொஞ்சம் தனியா வரீங்களா? அது அது வந்து இது சகல ஏதோ சொன்னாரு. வாங்க சகல, இங்க பாருமா. சகலைகளுக்குள்ள 1000 இருக்கும். நாங்க பேச வேண்டியது நிறைய இருக்கு. சகல, நம்ம கிளம்பலாமா? அடப்பாவீங்களா, என்ன விட்டுட்டு போயிட்டானுங்க? அரவிந்த், நான் கூட உங்க கூட தனியா பேசணும். இப்படி வாங்க. இதோ வந்துட்டேன்டா கார்த்திக். இதோ வரேன் வரேன் வரேன், நான் வரேன். அடப்பாவீங்களா, எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க? அது சரி. அதுலயும் அரவிந்த் மாமா தான்க்கா ஹைலைட். யாருமே கூப்பிடல, ஆனா கூப்பிட்டா மாதிரியே பில்டப் பண்ணிட்டு ஒன்னா இருப்பாருங்க. ஆமாமா நிம்மி, எல்லாத்தையும் நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்க. என்ன செல்வானா, என்ன பண்ணீங்க? ஐயோ, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. நீங்க போய் உங்க வீட்டுக்காரங்க கிட்ட கேளுங்க. நான் என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்களா போங்கம்மா. அது சரிண்ணா. ஏதோ புதுசா கல்யாணம் ஆயிருக்கேன்னு போனா போட்டோன்னு விட்டுட்டு போறேன்னா? பேசுங்க பேசுங்க. சரி, நாங்க கிளம்புறோம். ஆமாண்ணா, நாங்க கிளம்புறோம். நீங்க உங்க பொண்டாட்டி கூட பேசுங்க பேசுங்க. ஆமாண்ணா, என்ஜாய் பண்ணுங்க. சரி நிம்மி அனன்யா, நம்ம கிளம்பலாம். ஆமாக்கா, வாங்க போவோம். அது சரி, தாலி கட்டியும் பேசுறதுக்கு எவ்வளவு நான் பாடுபட வேண்டியது இருக்கு. சிட்டெரும்பு. கழுத்தில போட்ட தாலிதான் காவியம் பாடுதே. நெற்றி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதா. என்னடி சிட்டு, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? என்னடி, என் மேல எதுவும் கோவமாடி? சிட்டெரும்பு, சாரிடி, என்ன மன்னிச்சிருடி. எதுக்குடா பொறுக்கி மன்னிப்பெல்லாம் கேட்குறேன்? இல்லடி சிட்டு, உன் சம்மதத்தை கேட்காமலே உன் கழுத்துல தாலியை கட்டிட்டேன்டி. என்ன மன்னிச்சிருடி. எனக்கு இதை விட வேற வழி தெரியலடி. இப்போவும் நான் விட்டுட்டேன்னா நீ எனக்கு கிடைக்காம போயிடுவேடி. அதனாலதான். சச்சா, டே பொறுக்கி, நீ ஏன்டா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நீ என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நான் துளியும் எதிர்பார்க்கல, தெரியுமா? அது மட்டும் இல்ல, நீ என் கழுத்துல தாலி கட்டின அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு இதுல மனப்பூர்வமான சமாதானம்டா. நீ என் புருஷனா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, தெரியுமா? ரொம்ப ஆசையா இருந்தேன்டா. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும், நீ நானும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை நல்லபடியா நடத்தணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா என் போராத காலம் நமக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சுடா. நீ தான் நியாயமா பார்த்தா என்ன மன்னிக்கணும்டா. என்ன மன்னிச்சிடடா பொறுக்கி. சச்சா, அப்படிலாம் எதுவும் சொல்லாதடி. நான் உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திருக்கேன்ல. என்னால நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கல. என் அம்மா உன்னை இவ்வளவு நோக்கடிச்சிருக்காங்களடி. இதெல்லாம் எப்படிடி மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கேன்? இவ்வளவும் எனக்காக தானடி.
பொறுக்கி நீ எப்படி என்ன உன் உயிர்னு சொல்றியோ அது மாதிரி நீ என் உயிரடா. என் உயிருக்காக நான் இது கூட பண்ணலன்னா எப்படி சொல்லு. நான் உனக்கு பொண்டாட்டியா வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால உனக்கு எந்த வகையிலாவது சந்தோஷம் வேணும்ல. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா பொறுக்கி. என்ன மன்னிச்சிடு. இல்லம்மா, நீ இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணமே நான் தானடி. நான் மட்டும் உன் லைஃப்ல வராம இருந்திருந்தேன்னா நீ நிம்மதியா சிட்டுக்குருவி மாதிரி பறந்துட்டு இருப்பல. நான் தானடி உன் லைஃப்ல வந்து உன்னோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்லடா பொறுக்கி. என் லைஃப் எதுக்குன்னு தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா. நீ எப்போ என் லைஃப்ல வந்தியோ அதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாவே நான் உணர்ந்தேன்டா. நீதான் இனிமே என் உலகம், நீதான் என் உயிர் அப்படின்னு நான் வாழவே ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா. வாழலாம் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனா என்கிட்ட தான் சொல்லல. அடியே சிட்டு, எவ்வளோ அலைய விட்டுட்டடி. இண்டி இப்போ வரைக்கும் உன் காதலை என்கிட்ட சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனா நேற்று நைட்டு சொன்ன பாரு, அப்ப புரியல, இப்போ புரியுது எதுக்கு அதை சொன்னேன்னு. அடியே கடைசியா சொல்லிட்டு போயிடலான்னு இருந்திருக்கல. அது அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. மறுபடியும் என்னடா பொறுக்கி அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் மறந்துரு. இனிமே நான் உன்னோட சிட்டர்மை தானே, அதனால நீ அதை சொல்லி சொல்லி காட்டக்கூடாது சரியா. அடியே சிட்டு, இந்த சிரிப்பை பார்க்க தாண்டி எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா. உன் முகத்துல இந்த சிரிப்பு மறைஞ்சு போயிடுச்சுடி, இப்பதான் மறுபடியும் மலர்ந்துருக்குடி. ஓ, என் பொண்டாட்டி ஆயிட்டடி நீனு. உன்ன டே பொறுக்கி அதெல்லாம் இப்ப எதுவும் கிடையாது. கொஞ்சம் கையை கால வச்சுட்டு சும்மா இரு புரியுதா. என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்னு தெரியும்ல. தெரியும் தெரியும். ஆமா ஏண்டி எதுக்கடி அப்படி ஒரு கண்டிஷன் போட்ட? ஏண்டி நானே எப்படா உன் கழுத்துல தாலியை கட்டுவேன், உன் கூட குடும்பம் நடத்துவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கழுத்துல தாலியை கட்டியும் என்ன பேச்சுலராகவே வச்சிருக்கிறீடி. ஏண்டி? டே பொறுக்கி இங்க பாரு, இப்போதைக்கு பேச்சுலராகவே இரு. நம்ம ஒன்றும் இன்னும் சரியா லவ் பண்ணல. நம்ம லவ் பண்ணணும்ல, ரொம்ப நாளைக்கு லவ் பண்ணணும்டா. அப்புறமா தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆகணும். புரியுதாடா என் பொறுக்கி? எல்லாம் புரியுதுடி. ஆனாலும் லைசன்ஸ் வாங்கிட்டேனே, இனிமே வண்டியை ஓட்டலான்னு நினைச்சேன். ஓட்ட விட மாட்டே போல இருக்கே. அடி ப்ளீஸ் டி. டேய் பொறுக்கி நீ சரியில்லை போடா. அதெல்லாம் சரியா தான் இருக்கேன். என் சிட்டரும்பும் சரியா தான் இருக்கா. விளையாடிடலாமா? பொறுக்கி என்ன இங்க பாரு, போட்ட கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்க. முதல்ல அத்தை சம்மதம் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். புரியுதா? புரியுதாடா பொறுக்கி? நல்லாவே புரியுதுடி என் சிட்டு. நீ கவலையப்படாத. அம்மாவை வலிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. என் பொண்டாட்டி சீக்கிரமா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல, என் பெட்ரூம்ல வச்சு அழகு பார்க்கணும்ல. அதனால அம்மாவை சீக்கிரம் ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுறேன். கண்டிப்பா அம்மா சம்மதம் சொல்லுவாங்க. சொல்லலைனாலும் சொல்ல வச்சிடறேன். போதும் முடிய சிட்டருமே. இது போதும் என் பொறுக்கி. இப்போதைக்கு இதை வச்சுக்க. அப்புறமா சம்மதம்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் மொத்தமா சரியா. எப்போ சம்மதம் வாங்க, எப்போ மொத்தமா வாங்க. ஏண்டி அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்லயாவது வாங்கிக்கலாம்ல. முடியாதுன்னா முடியாது போடா பொறுக்கி. அடி வேணாண்டி, இப்படியெல்லாம் பட்டினி போடாதடி ப்ளீஸ் டி. கல்யாணம் பண்றதே எதுக்கு? பொண்டாட்டி வருவா, நல்லா பாத்துக்குவா, நேரத்துக்கு சாப்பாடு போடுவா, அப்படி இதுனாடி. இப்ப நீயே என்னை இப்படி பட்டினி போட்டா எப்படி? அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து நீ கேக்குற மாதிரி நேரத்துக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியது கிடைக்கும்டா பொறுக்கி. அதுக்கு அத்தை சம்மதிக்கணும். போய் முதல்ல அத்தையோட சம்மதத்தை வாங்க புரியுதா. அப்ப இப்ப எதுவும் கிடைக்காதுங்கிறத ஸ்ட்ரிக்டா சொல்ற, அப்படிதானடி? அப்படிதான்டா என் செல்ல பொறுக்கி. சரி, கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கல. அந்த ஐ லவ் யூவாவது சொல்லேன்டி. நேத்து ஏதோ வேற ஏதோ ஒரு மூட்ல சொல்லிட்ட, இப்பதான் நல்ல மூட்ல இருக்கல. எங்க சொல்லுடி, அதையாவது காது குளிர கேட்டுட்டு மன சந்தோஷத்தோட என் வீட்டுக்கு போறேன்டி. உள்ளுடி. அதையும் இப்ப சொல்ல மாட்டேன்டா பொறுக்கி, அதுக்கும் ஒரு டைம் வச்சிருக்கேன், அப்பதான் சொல்லுவேன். அது சரி, அதுக்கும் டைமா? ஏண்டி இப்படி எல்லாத்துக்கும் கேட்டு போட்டா எப்படி? ஐ லவ் யூ சொல்றதுக்கு எதுக்குடி டைம்? சொல்லுடி. டேய் பொறுக்கி, நான் முதல்ல உன்கிட்ட என் காதலை வெளிப்படுத்த போறேன். அதை எப்படி சொல்லணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதாவனா இருக்கலாம், ஆனா என் காதலை சொல்றதுனால அது ஸ்பெஷலா இருக்கணும். நாளைக்கு காதல் எழுதணும். நாளைக்கு கண்டிப்பா என் காதலை உன்கிட்ட வெளிப்படுத்துறேன். சரியாடா பொறுக்கி? லவ் யூ டிசைட் இரும்பு. அடி காதலை வெளிப்படுத்தும் போது எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பேன்டி. கண்டிப்பா கொடுப்பேன்டி என் சிட்டு இரும்பு. போதுமா? டேய் பொறுக்கி, இப்ப நீ கொடுத்தது இன்ப அதிர்ச்சி தானடா. இந்த பாரு, என் கழுத்துல தொங்குதுல நீ கட்டின தாலி. இதை விட வேற எனக்கு என்னடா இன்ப அதிர்ச்சி வேணும்? இதுவே போதும்டா. நீ 1000 gift கொடுத்ததுக்கு சமம் தெரியுமா. இது ஒண்ணு போதும்டா எனக்கு. இதை தவிர உன்கிட்ட இருந்து நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. இதுவே எனக்கு எதிர்பாராம கிடைச்சதுதான்.
அதனால இது போதும்டா, எனக்கு போதும்டா பொறுக்கி. இப்பவே இந்த சந்தோஷத்தோடவே நான் போயிடணும்னு கூட போயிடுவேன் தெரியுமா? ஏய், என்னடி என்ன பேசுற? இனிமே அந்த வார்த்தையை நீ பேசக்கூடாது, புரியுதா? போறேன்ற வார்த்தையை மட்டும் பேசாதடி. எங்க போறதா இருந்தாலும் இந்த பொறுக்கியும் கூட வருவேன், தெரியும்ல? புருஷன்டி. அதனால போறோம் அப்படின்னு சொல்லி பழகு. அது எங்கேயா இருந்தாலும் சரி, வாழ்றதா இருந்தாலும் சரி, சாவறதா இருந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தாண்டி நடப்போம். நானும் உன் கூட, நீ என் கூடன்னு சேர்ந்தே டிராவல் பண்ணுவோண்டி. புரியுதாடி சிட்டெரும்பு? ஓ, புரியுதே, புரியுதுடா பொறுக்கி. 2 பேரும் சேர்ந்தே தான் போவோம் எங்க போறதா இருந்தாலும். அது வாழ்றதுக்கு மட்டும்தான், போதுமா? இனிமே என் வாயிலேருந்து வேற எந்த வார்த்தையும் வராது. நம்ம இனிமே சந்தோஷமா வாழ்வோம், நம்ம வாழ்க்கையை நல்லபடியா தொடங்கும். போதுமாடா பொறுக்கி? கண்டிப்பாடி சிட்டெரும்பு, எப்பவும் நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துவோம், போதுமாடி? அடியே சிட்டெரும்பு, அடியே சிட்டெரும்பு, இப்படி பிடிச்ச உன் கையை எப்பவுமே விட மாட்டேன்டி. எப்பவுமே உன் கை என் கைக்குள்ள இருக்கும்டி. நான் உனக்குள்ள இருப்பேன்டி, நீயும் எனக்குள்ள இருப்ப. 2 பேரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வாழ்க்கையை தொடங்குவோண்டி. போதுமாடி என் செல்லக்குட்டி? அடியே சிட்டு. உன் கைகள் தோற்காமல் பயணங்கள் கிடையாது. கொஞ்சம் பார்க்கணும், கைகள் கோக்கணும், ஜோடி சேர்ந்து லவ்வசாக ஊர சுத்தணும். கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு, என்ன நீயும் கட்டிக்கிட சம்மதமா உனக்கு. புருஷனாக நீ கிடைக்க கொடுத்து வச்சு இருக்கு, 10 டஜன் புள்ள கூட பெத்து தாரே உனக்கு. இனியவளே உனது இருவிழி முன் பழதச குவளையில் விழுந்த எறும்பின் நிலை எனது நிலை, விலக விருப்பம் இல்லையே. நீதானே பொஞ்சாதி, நானே உன் சரிபாதி. சாரிண்ணா, டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, சொல்லுமா. இது ஒன்றும் இல்லை செல்வானா, கல்யாணம் முடிஞ்சிச்சு. பொண்ணுக்கு நெத்தியில பொட்டு வைக்கணும்ல, ரொம்ப நேரமா பொட்டு வைக்காம இருக்கீங்க, அதான் பொட்டு கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். இந்தாங்கண்ணா, இந்த குங்குமத்தை ஹைஷு நெத்தியில வச்சு விடுங்க. ஆமாம்மா, அதுக்கு என்ன? என் பொண்டாட்டிக்கு பொட்டு வைக்காமலா? நான் தானே பொட்டு வைக்கணும். என்ன சிட்டெரும்பு, பொட்டு வச்சிடலாமா? போடா பொறுக்கி. அது சரி, என்ன ஐஷு, தாலி கட்டியாச்சு, இப்பவும் பொறுக்கி தானா? ஆமா அனன்யா, இவன் எனக்கு எப்பவும் பொறுக்கி தான். ஊருக்கு வேணா போலீஸா இருந்துட்டோம், எனக்கு பொறுக்கி தான். என்னடா பொறுக்கி, பொறுக்கி தானே? ஆமாடி சிட்டு, உனக்கு எப்பவுமே பொறுக்கிதாண்டி. அந்த பொறுக்கி தான் என்ன பண்ணணும்னு தெரியுமா? கொஞ்சம் ட்ரையல் காட்டவா? அண்ணா, நாங்க இங்கதான் இருக்கோம், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இந்த பொட்டை மட்டும் வச்சு விட்டுருங்க, நாங்க கிளம்பிடுவோம். என்னடி அனன்யா, அப்படிதானே? ஆமாண்டி அக்கா, சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடு. இங்க போற போக்க பார்த்தா வேற என்னென்னமோ நடந்துடும் போல இருக்கு. சீக்கிரம் கூட நம்ம கிளம்பிடுவோம், நம்ம வேற தப்பான டைம்ல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ணா நீங்க பொட்டை மட்டும் வச்சிடுங்கண்ணா, நாங்க இப்படியே கிளம்பிடுவோம். டேய் பொறுக்கி, உன்னால பாரு இவங்க 2 பேரும் எப்படி பதறாங்கன்னு. பொட்டு வாங்கி வைடா. வச்சிருவோம். நிமி, அந்த குங்குமத்தை கொடுமா. இந்தாங்கண்ணா. அடியே சிட்டு, சொல்லுடா பொறுக்கி. குங்குமத்தை வச்சு விடுறேன்டி. அதுக்கு தாண்டா காத்துட்டு இருக்கேன். வைடா. சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாறு நான் தானே. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. வைத்து பூ முடிக்கும் நிலா, தேரில் வரும் உலா, காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா. நல்ல வேலைடா மச்சான், எங்க போட்ட பிளான் சொதப்பிடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ போட்ட பிளான் ஆச்சு, அது எப்படி சொதப்போங்கிற மாதிரி கணக்கச்சிதமா நடந்துருச்சுடா. அது சரி, இது கார்த்திக் பிளான் ஆச்சு, அது எப்படி சொதப்போம்? அது சொதப்புற மாதிரியே நடக்காது. அப்படிதானே கார்த்திக் பிளானே போட்டான். ஐயோ போதைய சகல, ஒரே முட்டா போகண்டு தள்ளாத. இதுக்கு நான் மட்டுமா காரணம்? நீங்க 2 பேரும் தான். நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே இந்த பிளானே போட்டோம். என்ன ஐடியா கொடுத்தது நானு, அவ்வளவுதான். மற்றபடி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது நம்ம 3 பேர் தானே. அது என்னமோ கரெக்டு தான் கார்த்திக், நம்ம போட்ட பிளான் எல்லாம் சரிதான். செல்வாக்கும் சந்தோஷம் தான், தாலியையும் கணக்கச்சிதமா கட்டிட்டான். என்ன நம்ம ஐஷு தான் நடுவுல ஒரு குட்டி ட்விஸ்டா வச்சிட்டா. இவ இப்படி சொல்லுவான்னு நம்ம எதிர்பார்க்கலையே. ஆமாண்டா மச்சான், ஐஷு இப்படி சொல்லுவான்னு நானும் எதிர்பார்க்கல. தாலி கட்டிட்டாக்கா அவளுக்கும் இதுல சம்மதம் ஆயிடும்
அப்போ செல்வா கூட சேர்ந்து வாழ்ந்துருவாளே அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஐஷு கரெக்டா யோசிச்சிருக்காடா. எல்லாரோட சம்மதமும் முக்கியம்னு நினைச்ச பத்தியா, அங்கதான் ஐஷு நிக்கிறா. ஆமா கார்த்திக், கரெக்டா சொன்னேன். ஐஷு எல்லார பத்தியும் யோசிச்சிருக்கா. அப்படி யோசிச்சதால மட்டும்தான் அவ அந்த ஒரு முடிவுக்கே போயிருக்கா. எந்த அளவுக்கு அவ செல்வாவை விரும்பியிருந்தா இப்படி ஒரு முடிவை எடுக்க துணிஞ்சிருப்பா. ஆமா சகல, அவ இந்த அளவுக்கு யார்கிட்டயும் பழகி நான் பார்த்தது கிடையாது. ஆனா செல்வா கிட்ட பழகும் போதே தெரிஞ்சிருச்சு அவளுக்கு செல்வாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும்னு இருந்திருக்கு. அதான் சரி, அவளுக்கு செல்வாவை பிடிச்சிருக்கா, அது போதும். செல்வாக்கு அவளை பிடிச்சிருக்கு. 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடந்துருச்சு. இது போதும் சகல நம்மளுக்கு. அது சரி கார்த்திக், நம்மலாம் ஒரு சேர்ந்து ஒரு பிளானை போட்டு செல்வாக்கும் ஐஷுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சு. ஆமா, நம்ம தான் இந்த பிளானை போட்டோங்கிறது நம்ம பொண்டாட்டிங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா இது ஒரு கேள்வி? நம்ம பொண்டாட்டிங்களா ரொம்ப புத்திசாலிங்க. இந்நேரத்துக்கு எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா ஆஹா, டேய், என்னடா சொல்ற? அப்போ தெரிஞ்சிருக்கோன்றியா? சகல, அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியுமா சகல? நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதிகம். அதனால கதை, திரைக்கதை, வசனம்னு இந்நேரம் நம்ம பிளானை புட்டு அலசி ஆராய்ஞ்சி எடுத்திருப்பாளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கொடுங்க சார். இந்த அட்ரஸ் இவன் இதோ ஒரு அட்ரஸ்ன்னு கேட்குறான். என்ன சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? யோ, என்னையா இந்த அட்ரஸை காமிச்சு எங்க இருக்குன்னு கேட்குற? இதெல்லாம் ஒரு அட்ரஸ். இந்தா புடி. ஏய், இதுவும் ஒரு அட்ரஸ் தானே? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. அது சரி, சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. யோ, எனக்கு தெரியாது இந்த அட்ரஸ். இந்தா புடி. என்ன இப்படி அட்ரஸ் கேட்டு அலைய வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வெட்டிங் டே. விஷ் பண்ணிடலாமா? இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அத்வைத் ப்ரோ, அர்ச்சிதா சிஸ்டர். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அட்வைத் ப்ரோ, ஹர்ஷிதா சிஸ்டர். அட்வைத் ப்ரோ, ஹர்ஷிதா சிஸ்டர், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ சேனலோட வீடியோ வந்து எடுத்தாச்சு, அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா இங்கே வந்து ஷட் டவுனு. இந்த வீடியோவே லேட்டாக தான் வந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். நான் ஈவினிங்குள்ளே கரண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். 6 மணிக்குள்ளே, ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் கரண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ சேனல் வீடியோ வரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் வந்தால் தான் ஒய்ஃபை ஒர்க் ஆகும். ஏன்னா இது மொபைல் நெட்டில் இப்போ இந்த சேனலோட வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். இதுவே லேட்டாக தான் அப்லோட் ஆகி வந்திருக்கு. 6 o'clock வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நியூ சேனல் வீடியோ போட்டுடுறேன். முடியாத பட்சத்துக்கு நாளைக்கு போடுறேன். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஜிஎஸ், பை.